பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். மாதத்தில் முதல் நாள் ஜெப நாள். அன்பின் பங்காளர்களை வாருங்கள், நாம் ஒரு மனதோடு கர்த்தருக்கு நன்றி பலி எடுத்து துதி செலுத்தி ஆராதிப்போம். இது நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். அழைப்பை பெற்றவர்கள் ஆராதிப்பார்கள். ஆம், நாம் யாவரும் அழைக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள், வாக்கு பெற்றவர்கள், உடன்படிக்கையின் பிள்ளைகள், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரார்கள், பங்காளிகள், தேவ அன்பை ருசித்து வருபவர்கள். நமக்கு ஒரு யோக்கியதை உண்டு. அதுதான் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. சங்கீதம் 147:1. இது நம்முடைய அடையாளம். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து விண்ணப்பங்களை அங்கீகரித்து நம்மை பாதுகாத்து உயர்த்தி கனப்படுத்தி மற்றவர்கள் முன்பாக நம்மை சாட்சியாக நிறுத்துவது கர்த்தருடைய பொறுப்பு. இதை கரிசனையோடு விருப்பத்தோடு செய்கிறார். இது உடன்படிக்கையும் பிரதிபலிக்கிறது. அவருக்கு எப்படி பொறுப்புகள் உள்ளதோ இவைகளை கர்த்தர் தம் கடமையாக நினைக்காமல் கடனாக எடுக்காமல் மகிழ்ச்சியோடு தம் அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. இதே போல நாமும் நம்முடைய அன்பை விளங்க பண்ண வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்வதை செய்வதே, முழு மனதோடு முழு பிரியத்தோடு செய்வதே நாம் காட்டும் அன்பு. அன்புதான் நம்மையும் கர்த்தரையும் இணைக்கிறது. அதை விட்டு பிரிக்க ஒன்று நம்மை நடுவு வரக்கூடாது. அவர் செய்ய வேண்டிய வேலைகள், கிரியைகள், இவைகளுக்கு யாருடைய உதவி அவருக்கு அவசியமில்லை. யாரும் அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதில்லை. அவருடைய நாமம் எப்படியோ அப்படியே அவர் இருக்கிறார். நமக்குத்தான் உதவி வேண்டும். அவருடைய உதவி இல்லாமல் நம்மால் ஏதும் செய்ய முடியாது. யோவான் 15:5. இதற்குத்தான் ஆவியானவர் நம்முள் வந்து வசிக்கிறார். எதற்கு? நமக்கு உதவி செய்வதற்கு, நம்மளை பலப்படுத்துவதற்கு, நம்மளை உற்சாகப்படுத்துவதற்கு, நம்மை உருமாற்றம் செய்வதற்கு, வாக்குப்பற்றதை அத்தனையும் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு, இயேசுவை போல மாற்றுவதற்கு. அவர் திருத்துவத்தின் 3வது நபர். நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை ஆலயமாக்கி கொண்டார். அதாவது இருப்பிடமாக்கி கொண்டார், வசிக்கிறார். நாம் அவரோடு தொடர்பில், இணைப்பில் இருந்தால் போதும். சகலத்திற்கும் ஆலோசனை கொடுத்து போதித்து வழியும் காட்டுவார். சங்கீதம் 32:8. காலைதோறும் புத்தம்புது கிருபை. அவரிடம் இது இல்லை, ஆகவே நான் அதை வெளியில் தேடுகிறேன் என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது, அவசியமும் இல்லை. அவர் நம்மை தூண்டுவது, உணர்த்துவது, கர்த்தரை தேடவும் அவர் சமூகத்தில் இருக்கவும் நினைப்பூட்டுகிறார். நாம் அதற்கு செவி கொடுத்து அமரும் போது உதவி செய்கிறார். நாம் உண்மையோடு, ஆம், என் தகப்பனை ஆராதிக்க வந்திருக்கிறேன், அவரை ஆராதிப்பது என் மூச்சு போன்றது, நல்லது என்று ஆயத்தமாகி அமரும்போது ஆவியானவர் நம்மோடு இணைந்து கொள்கிறார். வார்த்தையை தருகிறார். ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுகிறார். இதற்காக ஜெபி, இந்த வார்த்தையை கொண்டு கேள் என்று நம்மளை நினைப்பூட்டுகிறார். நம் சொந்த வார்த்தைகள் அல்ல, ஆவியானவர் கொடுத்த வார்த்தைகளாலே கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம், விண்ணப்பிக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லி துதிக்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம். இதுதான் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தேடுவது, துதிப்பது. இப்படி செய்யும்போது எத்தனை குறைவுகள், பலவீனங்கள் இருந்தாலும் அவைகள் நமக்கு பெரிதாய் தெரியாது. இவைகள் ஆராதனையின் போது காணாமலே போய்விடும். அல்லேலூயா. செய்து பாருங்கள், காண்பீர்கள் அதிசயத்தை. நம்மை சாத்தானுடைய கண்ணில் நம்மை படவிடாமல் மறைத்து பாதுகாத்து உருவாக்கி உயர்த்தி வருகிற கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தகப்பனே, கடந்த 5 மாதங்களுக்கு கண்மணி போல் பாதுகாத்து போஷித்து ஆலோசனை கொடுத்து நடத்தி வந்தீரே, தோத்திரம் அப்பா. எத்தனையோ இக்கட்டுகள், ஆபத்துகள், இவற்றிலிருந்து காப்பாற்றினீரே, ஸ்தோத்திரம் அப்பா. 10-12 எழுதிய பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தீரே, நன்றி அப்பா. எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல், எடுக்காமல் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில், பொறுப்பில் உண்மையாய் நேர்த்தியாய் செய்து முடிக்க பலனும் ஞானமும் கொடுத்தீரே, தோத்திரம். நித்தம் நித்தம் காலைதோறும் நீர் எங்களில் நிரப்பும் அந்த விசேஷத்த கிருபைக்காக தோத்திரம். பலவீனப்பட்ட, தொய்ந்து போன, வறண்டு இருந்த ஆத்துமாக்களை பலப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, மேம்படுத்தி தேற்றினீரே, நன்றி அப்பா. சரீரத்திலிருந்து எத்தனையோ பலவீனங்கள், தொடர்ந்து வந்த வியாதி, நோய்களை நீக்கி சொஸ்தப்படுத்தி சரீரத்தை திடப்படுத்தி ஆரோக்கியம் கொடுத்தீரப்பா, ஸ்தோத்திரம். தகப்பனு, இதோ இந்த மாதத்திற்கு இனிவரும் நாட்களுக்கு வேண்டுதல் செய்ய வந்திருக்கிறோம். பெற்றுக்கொண்டோம் என நிச்சயத்தோடு விசுவாச அறிக்கை செய்து உம்மிடம் மன்றாட்டை நாங்கள் வைக்கிறோம். நல்ல தகப்பனே, ஜீவனுள்ள தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இது கோடை,
உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது. குழந்தைகள் பெரியவர்கள் பாதிக்கப்படாமல் காத்தருளும் ஐயா. அதிகமான கோடை மழையை பெய்விப்பீராக ராஜா. நீ சொல்ல ஆகும் ஐயா. மழையை கட்டளையிடுவீராக. மேல்நிலை கல்விக்கு போக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அவர்களுக்கு விருப்பமான பாடத்திற்கு அங்கே இடம் கிடைக்கட்டும். ஃபீஸ் கட்டுவதற்கு பெற்றோருக்கு பாரமில்லாமல் உதவி செய்யுங்கப்பா. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு பலப்படுவதாக, நாளுக்கு நாள் பலப்படுவதாக, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உறவு இன்னும் பலப்படுவதாக சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தில், எந்த குடும்பத்தில் எல்லாம் முதியவர்கள் இருக்கிறார்களோ, பெரியவர்கள் இருக்கிறார்கள் பட்சத்தில் அவர்களுக்கு உரிய மரியாதையும் கரிசனையோடு கவனிக்கும் பாக்கியம் அந்த குடும்பத்தாருக்கு கிடைக்கட்டும் சுவாமி. கையிட்டு செய்யும் தொழில், வேலை, பிஸ்னஸ் இவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராகும். மகிமையில் மேல் மகிமை, கிருபையில் மேல் கிருபையை கிடைக்க செய்வீராக ராஜா. கடந்த நாட்களை விட இனி வரக்கூடிய காலங்கள் அதிக லாபம் எடுக்க வைப்பீராக. கடன் என்ற சாபம் முற்றிலும் நீங்கட்டும். ஒரு குடும்பத்தில் கூட கடன் என்ற சாபம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. உதவி செய்யுங்க. செழிப்பை கட்டளையிடுங்க. வீண் செலவுகளை தவிர்த்து மீதம் எடுக்கும் பாக்கியத்தை கொடுங்க. புதிதாக தொழில் தொடங்குவோர் உதவி செய்யுங்க. வீடு கட்டுறவர்கள், வீடு வாங்குறவர்கள், நிலம் விற்கிறவர்கள், வாங்குறவர்கள் உதவி செய்யுங்க. இடைத்தரகர்கள் இல்லாமல் நீரே தலையிட்டு முடித்து கொடுங்கப்பா. கோர்ட்டு கேஸ் எல்லாம் தகப்பனே ஒன்றுமில்லாமல் போய் அதற்காக வீண் செலவு செய்யாமல், அதற்காக தங்களுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இருக்க கிருபை தாங்க. நீங்கள் அதை முடித்து கொடுங்க. நீங்கள் சமரசம் பண்ணுங்க. சாதகமாக்கி கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். இடமாற்றம், வேலை மாற்றம் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. உலகத்தில் சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே, யுத்தங்களை ஓய பண்ணுங்க. எங்கேயுமே யுத்தம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். உலக திருச்சபைகளை பாதுகாப்பீராகும். இந்திய திருச்சபைகள், தமிழ்நாடு திருச்சபைகள் முழங்காலில் நிற்க வேண்டும். திருச்சபைகள் பரிசுத்தமாக்குவீராக ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. குவைத்தில் இருக்க தமிழ் மக்களை கண்ணோக்கி பாருமையா. இவர்களுக்கு ஆதரவாய் அனுசாரியாய் இருங்க. என்ன நோக்கத்தோடு கொண்டு போனீரோ அது நிறைவாகட்டு சுவாமி. யூகேயில் இருக்கும் மேக்ஸ் மகன் குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த குடும்பம் யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டு சுவாமி. ஜெபிக்கும் நபர்களுக்கு ஆச்சரியமான சுகத்தை கிடைக்க செய்து சாட்சியாக இந்த குடும்பத்தை வைப்பீராக. சபைகள் பரிசுத்தமாகட்டும். உதவி செய்யுங்க. சபைகள் முழங்காலில் இருக்க வேண்டும் ஐயா. இனி சபைகள் எழும்ப வேண்டும் கர்த்தாவே. ஆவிக்குரிய நிறைவை பெறட்டும் ஐயா. ஆவிக்குரிய அனலுள்ள சபைகளாக சபைகள் மாறட்டு சுவாமி. தோத்திரம். திருமண நாள், பிறந்த நாள் காணும் மக்களை விசேஷமாக ஆசீர்வதிங்க. திருமணத்திற்கு ஆயத்தமாயிருக்கும் பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுத்து சரியான நேரத்தில் திருமணம் எடுத்து குடும்பத்தை அமைத்து தருவீராக சுவாமி. தோத்திரம். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்படாத கற்பங்கள், இதுவரை குழந்தை இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் கற்பங்களை நிறைவாக ஆசீர்வதியுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நன்றி கர்த்தாவே. மேலாக தோத்திரிக்கிறோம். குடும்பங்கள், பங்காளர்கள் குடும்பங்களில் தினம் இந்த நிகழ்ச்சியை கேட்டு வரும் பங்காளர்கள் குடும்பங்களில் மகிமையின் மேல் மகிமை, கிருபையின் மேல் கிருபை பெருகட்டும் ஐயா. அவர்கள் இன்னும் இன்னும் ஒரு நாள் உம்மை கிட்டி சேர வேண்டும் ஆண்டவரே. உம்மை தேடுகிற முறையில் அவர்கள் தேட வேண்டும் கர்த்தாவே. உமக்கு தோத்திரம். அத்தனையும் நீரை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் இயேசுவின் நாமத்தில். நிறைவாக கொடுத்தமைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். வருங்காலங்களில் இவைகளெல்லாம் நடைபெறப் போகிறதற்காகவே நாங்கள் தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தரும் வாக்கு சங்கீதம் 97:11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செமையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நமக்காக விதைத்து விளைய செய்கிறதை நாம் அறுவடை செய்ய போகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் குடும்பமாக பேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் தேவ கிருபையின் பொற்கரத்தில் வைக்கிறேன். இந்த மாதம் நமக்கு விசேஷத்த மாதமாக நாட்களாக இருக்க போவதற்காக ஸ்தோத்திரம். தேவ கிருபை அனைவரையும் தாங்குவதாக, நடத்துவதாக, அற்புதங்களை அதிசயங்களை காண செய்வாராக. மகிழ்ச்சியோடு உங்கள் யாவரையும் வாழ்த்தி நிறைவு செய்யும் கிறிஸ்துவுக்குள் உங்களது அன்பின் ராஜகோகிலும். ஆமேன். ஹல்லேலூயா.